சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பாஸ்தா பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்த பாஸ்தாவும் என்னையை பார்த்து ஒரே ஒரு முறைச்ச லுக் கூட்ட மாதிரி இருந்துச்சு. நீ எப்போ தான் என்னையை செய்வ அப்படின்னு சொல்லி சரி அதை ரெடி பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாஸ்தாலே நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செய்கிறாங்கல்ல. இந்த தனியாக வேக வச்சு அதை க்ரீம்லாம் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி, அப்புறம் மசாலா வதக்கி விட்டு அதில் வேக வச்ச பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அது ரெண்டு டேஸ்ட்டுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம தான் வாய் கொஞ்சம் நீளமாயிடுச்சே, அதனால நம்ம ஒன் பாட்டில் பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லாஸ்ட்டாக கொதிக்கிறப்ப ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இந்த பாஸ்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அன்ஹெல்த்தி தான், பட் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் சீட் டேயில். இந்த பாஸ்தாவை வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று எப்பயுமே மிக்ஸே ஆகாது, தனித்தனியாக தான் இருக்கும். குக்கரில் வச்சாலுமே தனித்தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃபுமே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டு இருந்தோன்னா ஹாப்பியாக லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தேவையில்லாத விஷயத்தில் நம்ம பாட்டு மூக்க நுழைச்சு நல்லது பண்ணுறோன்னு நினச்சோன்னா அந்த நூடுல்ஸ் மாதிரி ஒன்றோட ஒன்று சிக்கி சின்ன பின்னமாயிருது லைஃப். அதனால எப்பயுமே பாஸ்தா மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம்.